ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆரி டீலர்ஸ் டிசைனர். உங்களுக்கு யாருக்காவது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே பேக் நெக்கில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லீவை பற்றி இருக்க போது. ஸ்லீவ் வந்து கஸ்டமர் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, பார்டர் எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. பார்டரோட எனக்கு டிசைன் ஏதாவது மேக் பண்ணி கொடுங்கன்னு சொன்னனால நம்ம இதை மாதிரி நம்ம மேக் பண்ணியிருக்கோம். எப்படின்னா நம்ம பார்டர் வந்து செப்பரேட்டாக காட்ட போகிறோம். ஸோ கீழ் பார்டர் வந்து இதை மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். என்னென்னா நான் 3 லேயர் செயின் ஸ்டிச்சு, அப்புறம் டியூ பீடு, அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக புட்டா வைப்போம்ல, half inch மார்க் பண்ணி இந்த புட்டா கொடுத்துட்டு இடையில 4 mm பீடு அதை மாதிரி நீங்கள் வச்சுட்டு மேலேயும் இதே மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ இந்த டிசைன் வந்து நமக்கு இந்த மேலே பார்டருக்கு மேலேயும் நமக்கு இது வரப்போகுது. ஸோ இது வந்து மொத்தமாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பார்டரே நமக்கு வந்து செப்பரேட்டாக காட்டும், பார்டரே வந்து ஹைலைட் பண்ணி நமக்கு அந்த டிசைன் வந்து தெரியும். ஸோ பார்டரோட கேட்குறவங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. ஏன்னா நமக்கு இந்த பார்டருக்குள்ளே வந்து நமக்கு ஒர்க் வர்றது எப்போயுமே கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் பார்டரை வந்து எப்போயுமே நீங்கள் செப்பரேட்டாக காமிக்கும் போதும் அந்த டிசைன் எடுத்து காட்டும். ஸோ அதை மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்து நான் வந்து பார்டர் ஆரி வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ மேலே வந்து நம்ம கொடுத்து நம்ம இந்த பார்டரையும் நம்ம வந்து செப்பரேட்டாக காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டியூப் பீடை வச்சு நம்ம ஒரு லைனை வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பார்டருக்கு மேலே ஒரு 1/2 inch கேப்பில் வந்து நம்ம ஒரு லைன் போட்டுட்டு இந்த ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஸோ 2 லேயர் வந்து நீங்கள் டியூப் பீடை வச்சு நீங்கள் கொடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே நம்ம கொடுத்தோம் இல்லையா டியூப் பீடை, அதுக்கடுத்து ஜம்கி, சுகர் பீட், இதை வச்சு நம்ம கொடுத்துட்டே வந்தோம் இல்லையா, அதே மாதிரியே நீங்கள் கொடுத்துட்டே வரணும். இது பார்த்தீங்கன்னா இதுக்குரிய இடைவெளி எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ கேப்பில் வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 inch கேப்பில் வைக்கும்போது நமக்கு இந்த டிசைன் பர்ஃபெக்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேப்பில் வந்து நீங்கள் அந்த 4 mm பீடு நான் வச்சுருப்பேன். சரியா? நீங்கள் வந்து 4 mm பீடு வைக்கலாம் அல்லது ஸ்டோன் ஒர்க் பண்ணலாம். இதனால நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான், அதை மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1 inch அளவுக்கு நம்ம கேப்பில் வந்து ஒவ்வொரு கோடாக வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கோடை ஃபுல்லாக நீங்கள் நீட்டாக போட்டுட்டு இடையில நீங்கள் டாட் வச்சுக்கணும். சரியா? இந்த டாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு டிசைன் வேணும் அப்படின்றத பொறுத்து அந்த டாட் வந்து நீங்கள் வச்சுட்டு இந்த டாட்டில் வந்து நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். சரியா? ஸோ என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா, நான் வந்து நடுவில் வந்து இந்த ஃப்ளவர் ஒர்க், அதாவது ஒயிட் கலர் பீடில் வந்து இந்த ஃப்ளவர் ஒர்க் வந்து நான் கொடுக்குறேன். சாதாரணமான ஒரு ஃப்ளவர் ஒர்க் தான் நான் கொடுக்குறேன். 2வது டாட்டில் வந்து ஸோ 2வது வந்து நம்ம லீப் டிசைன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றி கொடுத்துக்கிட்டே வரணும். லீப் டிசைன் நீங்கள் கொடுக்கும்போது டியூ பீடு, அப்புறம் சுகர் பீடு, ஜமிக்கி, இதை வச்சு நார்மலாக நம்ம லீப் ஸ்டிச் மாதிரி போடுவோம் இல்லையா, லீஃப் ஒர்க் மாதிரி, அதை மாதிரி நீங்கள் நாட் வச்சுட்டு லாக் போட்டுட்டு திரும்ப வந்து நாட் போட்டுட்டு அந்த மாதிரி நம்ம நார்மலாக லீஃப்க்கு போடுவோம் இல்லையா, அதே மாதிரியே நீங்கள் போட்டுருக்கணும். ஸோ நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்களேன். இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டால் போதும். இதை மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் டாட் வச்சு நீங்கள் கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த நடுவில் இந்த புட்டா டிசைன் மாதிரி வருது இல்லையா, அந்த லீஃபு ஃப்ளவர், இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இதை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டேன். அதாவது அந்த டாட்டோட அளவுகள் வந்து நான் அதிகமாக இல்லை எனக்கு இது மைல்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் 4 டாட் வச்சுருக்கிற இடத்துல நீங்கள் 2 டாட் வச்சாலே உங்களுக்கு போதும், அல்லது 3 டாட் கூட போதும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த லைனில் வந்து நான் டியூப் பீடு, சில்வர் டியூப் பீடை வச்சு நம்ம வந்து இந்த லைனை வந்து நான் கொடுத்துட்டே வரேன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே, சரியா, ஃபுல்லாக ரொம்ப வேண்டாம், ரொம்ப வைக்க வேண்டாம், அங்கங்கே 4 mm பீடு மட்டும் நம்ம வந்து வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் இந்த டிசைன் வந்து ரொம்பவே அழகாக தெரியும். அதனால் நான் அங்கங்கே அந்த 4 mm சில்வர் பீடை வச்சு நான் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் கொடுக்குறது நான் வந்து டியூப் பீடில் கொடுக்குறேன். சரியா? இது எப்படி கொடுக்கணுன்னா, ஒரு லைன் ஃபுல்லாக டியூப் பீடு கொடுத்துருக்கேன், இன்னொரு லைன் ஃபுல்லாமே நான் வந்து கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன், சில்வர் கலர் கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மாதிரி நமக்கு கொடுக்கும்போது இந்த ஸ்லீவே பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கிராண்டாக தெரியும். ஃபுல்லாக கட் பீட் கொடுத்தா ஒரே மாதிரி இருக்கும், பட் இதில் நம்ம வந்து டியூப் பீடும் சேர்ந்து கொடுத்தனால நல்லாவே ஒரு மாதிரி லுக்காக தெரியும், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட் பீட் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதை சுற்றி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த டிசைன் ஃபுல்ஃபில்லாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இந்த டிசைன் சூப்பராக வந்துருந்துச்சு, நல்லா இருக்குது. இந்த ஸ்லீவோட பேக் நெக் வீடியோ நம்ம நெட் வச்சு போட்ட வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் லைக்கும் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இந்த ஸ்லீவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய ஆரியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நிறைய ஸ்டிச் பற்றி நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.